வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டையும் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. வாங்க காரக்குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பற்ற வச்சுக்கலாம். சட்டியை போட்டுட்டு நல்லா சட்டி காயணும். காயிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. பூண்டும் வெங்காயமும் தக்காளியை போட்டுக்கலாம். வதக்கி வந்ததும் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிடலாம். அதில் அந்த புளி தண்ணியில் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, உப்புலாம் போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வெங்காயம்லாம் வதக்கி வந்து தான் அதில் ஊற்றிடணுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா இந்த மாதிரி ஏடு கட்டி வருது பாருங்கள். அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொதிச்சு தான் ஆஃப் பண்ணிவிடுங்க. காரக்குழம்பு பாருங்கள், நல்லா இருக்குங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல்.